மார்ச் 9ஆம் தேதி நான் என்னுடைய முகநூல்ல ஒரு கருத்து போடுறேன். மார்ச் 9, தட் மீன்ஸ் 9 தினங்களுக்கு முன்பாக இந்த பேச்சு தொடங்கியவுடன் பாஜக கூட்டணியில் தாவேகா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்களை ஊடகங்கள் பரப்ப தொடங்கிய உடனே நான் என் ஃபேஸ்புக்கில் ஒரு கருத்து போட்டேன். இது தாவேகா திட்டமிட்டு பரப்புகிற ஒரு வதந்தி. எது? பாஜக கூட்டணியில் தாவேகாங்கிறது திட்டமிட்டு பரப்புகிற ஒரு செய்தி. ஏன்னா அப்பொழுதுதான் திருமதி சங்கீதா அவர்கள் அவருக்கு எதிராக அந்த கோர்ட்ல ஒரு நோட்டீஸ், விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்து திரிஷா விவகாரம் எல்லாம் பீக்ல போய் விஜயனுடைய செல்வாக்கு சரிய தொடங்கி இருந்துச்சு. சோசியல் மீடியால விஜய் ஆதரவாளர்களே விஜய கடுமையாக விமர்சிக்க தொடங்கி இருந்த சூழல்ல இவர் என்ன பண்ணாரு? பாஜகவுடன் கூட்டணி என்பது போன்ற ஒரு செய்தியை கசிய விட்டு அதை டைவர்ட் பண்ணார். நான் சொன்னேன், எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு விஜய் சொல்லுவாரு, நான் ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ பத்திரிகையாளர்லாம் கேட்பாங்க, அவர்கிட்ட கேட்க மாட்டாங்க, சோசியல் மீடியாவில் எழுதுவாங்க. அப்போ ஏன் பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது நாங்களா சொன்னோம், அது நீங்க கட்டி எழுப்பிய போலி செய்தி. நான் ஒருபோதும் பாஜகவோடு கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுவார் விஜய். பார்த்தீர்களா எங்க அண்ணனை அப்படின்னு எல்லாரும் கிளம்பி வருவாங்கன்னு நான் மார்ச் 9ஆம் தேதி என்னுடைய முகநூலையும் என்னுடைய ட்விட்டர்லையும் போட்டிருக்கிறேன். நேத்தா தான் நடந்திருக்கு. அப்ப இது எல்லாமே வதந்தி அப்படின்னா தாவேகாவாலேயே பரப்பப்பட்ட வதந்தி. தாவேகாவாலேயே பரப்பப்பட்ட வதந்தி. ஆனா நேத்து அவங்களே இது ஒரு வதந்தின்னு சொல்றாங்க. அப்ப யாரால பரப்பப்பட்ட வதந்தின்னு அவங்க நான் சொல்றாங்க. எப்படி சொல்றேன், அவங்க எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் சொல்லுவாங்க. அவருக்கு விஜய்க்கு வைத்த வழி வந்துச்சுன்னா யாருன்னு சொல்லவே இல்லையே சார் நேத்தானா? நீங்களே யாரு? சார் திமுகன்னு சொல்றீங்க. அவங்க சொல்லுவாங்க. என்ன ஓகே, அவங்க அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லலையானா? நேத்து விஜய் சொல்ல மாட்டாரு. இப்ப ஆதவர்ஜன் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? 90 சீட் எங்க கிட்ட பேசினாங்க, 2.5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னு ஆதவர்ஜனா சொன்னார். சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொன்னாரு? இது யூகத்தின் அடிப்படையில் கேட்கக்கூடிய செய்தி, யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, நாங்க அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, நடக்காத ஒன்றுக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்னாரு. விஜய் என்ன சொல்றாரு? நாங்க அப்படி ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தவில்லைங்கிறார். ஒரே கட்சியில 3 பேர் 3 கருத்து சொல்றாங்க. இதுல எது சரியான கருத்து? தலைவருடைய கருத்து தானே சார் எடுத்துக்க முடியும். தலைவருடைய கருத்து தான் எடுத்துக்க முடியும். அப்ப தலைவர் என்ன சொல்லணும்? தலைவர் என்ன சொல்லணும்? ஆதவர்ஜனாலாம் கூப்பிட்டு மண்டையில 2 கொட்டு கொட்டி இப்படிலாம் தப்பு தப்பா கருத்து சொல்லாதுன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லணும்ல. திமுக சொல்லிடுவாங்களா அப்படி? தலைவருடைய கருத்து தானே கருதியா இருக்கும். நீங்க ஏன் தலைவர் கருத்துக்கு சரி, தலைவர் ஏன் சிபிஐ விசாரணை முடிந்து வந்த பிறகு இந்த கருத்தை சொன்னார்? அப்ப அங்க என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? நேர்கள் முடிக்க விட்டுருவோம், சஸ்பென்ஸ்ல விடாதீங்க சார். நேர்களுக்கே தெரியும்ல என்ன நடந்திருக்குன்னு. கடையை பூட்டிட்டு போனா அவன் நமக்கு அடிமை, திறந்து வச்சிருந்தா நாம அவனுக்கு அடிமை. இந்த காமெடி தான் அங்க நடந்திருக்கும்.